காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனிடம் இரவு முழுக்க காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் தேனியைச் சேர்ந்த வித்யஸ்ரீ என்ற பெண்ணை சமூக வலைத்தளம் மூலம் காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவர்களது திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெண்ணின் தந்தை வனராஜா கடந்த 7ஆம் தேதி உறவினர்களுடன் தனுஷ் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனுஷ் இல்லாததை அடுத்து அவரது தம்பி இந்தர் சந்தை கடத்திச் சென்றதாக தெரிகிறது. சிறுவனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த கும்பல் இந்தர் சந்தை விட்டுச் சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனுஷின் தாய் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த திருவாலங்காடு காவல்துறை பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்த கடத்தலில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது கடந்த 9ஆம் தேதி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய கடந்த 14ஆம் தேதி பூவிருந்தவல்லியை அடுத்த ஆண்டரசன் பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறையினர் சென்ற நிலையில் அங்கு அவர் இல்லை என கூறி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமறைவான ஜெகன்மூர்த்தியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் ஒன்று ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டது. அதே நேரம் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்த நிலையில் விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள பங்கு குறித்து குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடத்தப்பட்ட இளைஞர் ஏடிஜிபி ஜெயராமனின் காரில் திரும்ப அழைத்து வரப்பட்டதாக கூறிய வழக்கறிஞர் கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக வாதிட்டார். அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய அவர் ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமனும் தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரம் உள்ளதாக கூறினார். இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரை சீருடையுடன் திருவாலங்காடு காவல்துறை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போது திடீரென காவல் நிலையத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது. 5 நிமிடங்கள் கழித்து மீண்டும் மின்சாரம் வந்தது. இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமன் பாதுகாப்பாக திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இரவு முழுவதும் ஏடிஜிபி ஜெயராமனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தனுஷ் எந்தவித முகாந்தரமும் இன்றி வழக்கில் ஜெகன்மூர்த்தி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். நான் பேசவும் இல்லை. அவர் தலைவர் அவர் மேலே உங்கள் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை அவருன்றீங்க. என் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை. சம்பவம் நடந்த சமயம் தாங்கள் இல்லாத காரணத்தால் யார் யார் கடத்தலில் ஈடுபட்டனர் என தெரியவில்லை என விஜயஸ்ரீ தெரிவித்தார். இப்போ ஏன் இதில் புதுசாக வந்துட்டு ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தி ஐயாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தங்கள் காதல் பிரச்சனையில் தேவையின்றி ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் இழுக்கப்படுவதாக காதல் ஜோடி தெரிவித்துள்ளனர்.